ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ஆனா உங்களால எப்படி இவ்வளவு தைரியமா இருக்க முடியுது? யூ ஆர் ரியலி கிரேட். நடந்த விஷயம் உங்களை எதுவுமே பாதிக்கலையா? துரை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அத பத்திலாம் இப்ப பேசி என்ன ஆக போகுது சார்? நீங்க இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். பாரதி, ப்ளீஸ் என்கிட்ட சொல்லிட்டு போங்க, எனக்கு அது தெரியணும். சொல்லுங்க பாரதி. சார், இப்ப எதுக்கு சார் தேவையில்லாம அவனை பத்தி போய் பேசிட்டு இருக்கீங்க? அவனே ஒரு கேடு கெட்டவன். அவனுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் காஞ்சிபுரத்துல இருந்தப்போ எனக்கும் அவனுக்கும் வீட்டுல பெரியவங்களா சேர்ந்து கல்யாண ஏற்பாடு கூட பண்ணாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் அந்த கல்யாணம் நடக்காம அவன் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க சார். நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. நடந்து முடிஞ்ச விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே பாரதி, நான் இனிமே எப்பவுமே அதை பத்தி பேச மாட்டேன், போதுமா? ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிறேன், அதுக்காவது உங்களுக்கு தெரிஞ்ச பதில நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன விஷயம் சார்? என் பேருக்கு லெட்டர் போட்டது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது க்ளூ இருக்கா? என்னது ஆதி திடீர்னு என்கிட்ட இப்படி கேக்குறாரு? ஒருவேளை நான் துரைய ஃபாலோ பண்ணிட்டு வந்தத இவர் பாத்திருப்பாரோ? அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கேக்குறாரான்னு தெரியலையே. பாரதி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். பதில் சொல்லாம எங்கேயோ பார்த்துட்டு இருந்தா எப்படி? இல்ல சார், எனக்கு அத பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. எனக்கே அந்த விஷயம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லாம மறைக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்னதான் நடந்துச்சு? நான் தான் உங்க புருஷன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்ல ஏன் இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? நானும் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கிறப்பவும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட மாட்டீங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஆனா அதை மட்டும் நீங்க சொல்ற மாதிரியே தெரியல. பாரதி, அந்த லெட்டர் யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு சார்? நான் தான். அடப்போங்க பாரதி, நான் தான் லெட்டர் போட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதை கேட்டு ஷாக் ஆகிற மாதிரியே தெரியல. சார், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க. இல்ல பாரதி, கொஞ்சம் லேட் ஆகட்டும். அம்மா, எங்களுக்கு போர் அடிக்குதுமா, நாம ஏதாச்சும் கேம் விளையாடலாமா? ஏய், இது என்ன புது பழக்கம்? சாப்பிட்டு பேசாம ரூம்ல போய் உட்கார்ந்து படிங்க. ஏன் பாரதி, நாளைக்கு பசங்களுக்கு லீவு தானே, விளையாட்டு போட்டு விடு. இந்த பொடிசுங்களை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. சீக்கிரமா ஒரு வழி பண்ணணும் மித்ரா. சரி விடு, டென்ஷன் ஆகாது, பாத்துக்கலாம். அக்கா, நம்ம என்ன கேம் விளையாடலாம்? அதுதான்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வேணா பணம் பேர் கண்டுபிடிக்கிற விளையாட்டு விளையாடலாமா? ஐயோ அக்கா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறது? அதுக்கு நிறைய பேர் வேணுமே. அதான் வீட்ல இவ்வளவு பேர் இருக்காங்களேடா, எல்லாரையுமே கூப்பிடலாமே. சூப்பர்க்கா. அம்மா, நாங்க இங்கேயே படத்தோட பேரு கண்டுபிடிக்கிற கேம் விளையாட போறோமா? ஆனா எங்க ரெண்டு பேரால விளையாட முடியாது, நீங்களும் வாங்கம்மா. நீங்க வேணா விளையாடுங்க, என்னால முடியாது. ஆதியப்பா ப்ளீஸ், நீங்க வாங்கல. பாட்டி, நீங்களும் வாங்க பாட்டி, ஜாலியா இருக்கும். ப்ளீஸ்ப்பா, விளையாட வாங்கப்பா. ஓகே ஆதி, நானும் நந்தினியும் கூட ஜாயின் பண்ணிக்கிறோம். என்ன நந்தினி, உனக்கு ஓகே தானே? ஓகே மித்ரா. என்ன மீனா, நீங்க வரீங்களா? நமக்கு இந்த விளையாட்டெல்லாம் அவங்க சரிப்பட்டு வராது. நீங்க விளையாடுறது வேணா நான் வேடிக்கை பார்க்கறேன். ஏ நந்தினி, ஆதியையும் பாரதியையும் தனியா விட்டுட்டு போறது சரியா வராது. அதனாலதான் நானே வாலண்டியரா விளையாட வரேன்னு சொன்னேன். புரியுது மித்ரா. சரி, இந்த கேம் எப்படி விளையாட போறோம்? கொஞ்சம் இருங்க, வரோம். வாடா.
பாரதி, பாரதி பொண்ணு பொண்ணு பாரதி அம்மாவோட கண்ணு. அப்படி என்ன படம் இருக்கு? ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா சாமி, ப்ளீஸ் சீக்கிரம் சொல்றீங்களா? எனக்கு தலையே வலிக்குது. பாரதி கண்ணம்மா. எஸ் எஸ் பாரதி கண்ணம்மா.